சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாருங்கள், நாம் இன்று கிரகங்களினுடைய ஆட்சி வீடு பற்றி பார்க்கலாம். அதாவது 9 கிரகங்கள் 9ன்னு சொல்கிறோம். அதில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், குரு, சுக்கிரன் இவங்களுக்கெல்லாம் ஆட்சி வீடு இருக்குது. ராகு கேதுவுக்கு ஆட்சி வீடு கிடையாதுங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கு மட்டும் ஒவ்வொரு ஆட்சி வீடு தாங்க. சூரியன் சந்திரனுக்கு ஆட்சி வீடு ஒன்று தான். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஆட்சி வீடு வரும். ஆனால் ராகு கேதுக்கு மட்டும் ஆட்சி வீடு கிடையாதுங்க. இதை காட்டுற மாதிரி சொல்லுமா? அதாவது சூரியனோட ஆட்சி வீடு அப்படின்னா சிம்மம், சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம், தென் செவ்வாய் பகவானினுடைய ஆட்சி வீடு அப்படின்னா மேச ராசி, தென் விருச்சக ராசி. செவ்வாயினுடைய ஆட்சி வீடு பாருங்கள், 2 வீடுகள் இருக்குது. ஒன்று மேஷம், அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி. இந்த 2மே செவ்வாயினுடைய ஆட்சி வீடுங்க. புதன் பகவானினுடைய ஆட்சி வீடு அப்படின்னு பார்த்தா மிதுனம், கன்னி. அதாவது இது மிதுன ராசி, தென் கன்னி. 2மே புதனோட ஆட்சி வீடு. வியாழன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானினுடைய ஆட்சி வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீனம், தனுஷு. அதாவது மீனம், தனுஷு இந்த 2மே குருவினுடைய ஆட்சி வீடு. சுக்கிர பகவானுக்கும் 2 ஆட்சி வீடுங்க. சுக்கிரனுக்கு எங்கன்னு பாருங்க, ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி, தென் துலாம். இந்த 2மே சுக்கிரனுடைய ஆட்சி வீடுகள். சனி பகவானுக்கும் 2 ஆட்சி வீடு இருக்குங்க. அதாவது மகரம், கும்பம் இந்த 2மே சனி பகவானுடைய ஆட்சி வீடு. இதுதான் ஆட்சி வீடுன்னு சொல்கிறதுங்க. ஆட்சி வீட்டில் அந்த கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு 100க்கு 70% நல்லா ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ணால் நமக்கு நன்மையே செய்யும். நம்மளுடைய கட்டத்தில், இந்த மாதிரி கட்டத்தில் கிரகங்கள் உங்களோடதில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சுக்கிரன் ஆட்சியாக இருக்கலாம், இல்லை புதன் ஆட்சியாக இருக்கலாம், வியாழன் இவங்களாம் ஆட்சியாக இருக்கும்போது அவங்களுடைய முழு பலனையும் நமக்கு நல்லது செய்வாங்க. 100க்கு 70 மார்க் போடலாம், நல்லது. ஆனால் உச்சம் என்பது 100 மார்க்கு. ஆட்சி என்பது 70% நல்லது செய்யும். உச்சம் என்பது 100%. நம்ம நாளைக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உச்சம் பற்றி பார்க்கலாங்க. ஓகேங்களா? இப்போ ஆட்சி விவரிசோதனை பண்ணிடலாங்களா? கிரகங்கள் 7, அதில் ராகு கேது தள்ளிட்டு மற்ற 7 கிரகங்களுக்கு ஆட்சி வீடுகள் இருக்குது. ராகு கேது என்ற கிரகத்துக்கு பாம்பு கிரகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வீடு கிடையாதுங்க. சொந்த வீடு, ஆட்சி வீடு கிடையாது. சூரியனுக்கு ஆட்சி வீடு 1, சந்திரனுக்கும் ஆட்சி வீடு 1. அதாவது தாய் தந்தை இருவருக்கும் ஆட்சி வீடு 1 தான். சூரியனுடைய ஆட்சி வீடு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம வீடு. சந்திரனுடைய ஆட்சி வீடுன்னு பார்த்தா கடக வீடு. செவ்வாய் பகவானினுடைய ஆட்சி வீடு அப்படின்னு பார்த்தோம்னா மேசம், தென் விருச்சக வீடு. புதனோட ஆட்சி வீடு மிதுனம், கன்னி. வியாழ பகவானுடைய ஆட்சி வீடுன்னு பார்த்தீங்கன்னா மீனம், தனுஷு. அடுத்து சுக்கிர பகவான், வெள்ளிக்கிழமைக்குரியவர் சுக்கிர பகவான். அவருடைய ஆட்சி வீடுன்னு பார்த்தோம்னா ரிஷபம், துலாம். சனி பகவான், ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனி பகவானுக்கும் 2 ஆட்சி வீடுகள் தான். ஒன்று மகரம், தென் கும்பம். இந்த 2மே அவருடைய ஆட்சி வீடு. இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு அவங்க நன்மை தான் செய்வாங்க. ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் நன்மை தான் செய்வாங்க. ஆனால் நீசமாக இருக்கக்கூடாது. நீசத்துக்கு வெவ்வேறு கட்டம் இருக்குது, நம்ம வரும் வகுப்புகளில் பார்க்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.